வணக்கம். சட்டமன்றத்தில் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினதை பார்த்தோம். அதில் அவர் 5 வருஷ ஆட்சி காலம் மனநிறைவை தருது, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு பேசினார். தமிழகத்தில் பல லட்சம் கோடி வருமானம் வருது, அதுக்கு மேலே 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வருமானத்தை வச்சு கடனை வாங்கி அந்தளவுக்கு நலத்திட்டங்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. தமிழகத்தில் இன்றைக்கி டாஸ்மாக் கடைகளை மூளைக்கு திறந்து வச்சு குடிகாரர்களை அதிகப்படுத்திக்கிறாங்க. ஊழல் சொல்ல வேண்டாம், எந்த துறை தொட்டாலும் ஊழல். எதிர்க்கட்சி தலைவர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு மேலே சட்ட ஒழுங்கு சொல்லவே வேண்டாம். அது பாதாளத்துக்கு போயிடுச்சு. அது சாதாரண மக்கள், நடுத்தர மக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பே இல்லை. சட்டத்தை நம்பி, காவல்துறையை நம்பி போக முடியாத சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அப்படியே போனாலும் தப்பு செஞ்சவனை விட்டுட்டு தப்பு செஞ்சான்னு கேஸ் கொடுக்க போகிறவங்க மேலே எஃப்ஐஆர் போடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவருங்க தாக்குனது அடி வாங்கினது ஏர்போர்ட் மூர்த்தி. ஆனால் அடி வாங்கின அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அது குண்டாத அளவுக்கு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் திருப்புவனம் அந்த கோயில் காவலாளி, இந்த மாதிரிலாம் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நிவாரணம் கிடைக்கல. ஒருத்தன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே நம்ம கேஸ் கொடுக்க போனோம்னா, அடித்தவன் பின்புலம் இருந்தவனாக இருந்தால் கேஸ் கொடுக்க போனால் நம்ம மேலே தான் கேஸ் போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முதல்வர் அவர்கள் மக்கள் 5 வருஷம் ஆட்சி காலம் மனநிறைவு தருது, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிப்பா எப்படா பேசினார்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு செய்தி வந்தது. பண்ணுது அந்த பையனுக்கு ஒரு 18-20 வயசு தான் இருக்கும். ஒன்றும் படிப்போடு முடிச்சிருக்க மாட்டார். அவர் 3 கோடி ரூபா மதிப்புள்ள காரை தாத்தா ஸ்டாலினுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறாரு. இல்லை, அப்படி அந்த 3 கோடி ரூபா எப்படி அந்த பணம் அவருக்கு வந்தது? 3 கோடி ரூபா சம்பாதிக்க அவர் என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. இப்போ தான் புரியுது, தலைவர் அவர்கள் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு எதை வச்சு சொன்னார்னு புரியுது. அவர் சொன்னது நாட்டையும் நாட்டு மக்களையும் இல்லை, அவருடைய மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிக்க நமக்கு அது புரியல. இப்போ எனக்கு புரிய வருது அவர் எந்த வச்சு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுறார். எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள், அவங்களுடைய மக்கள், அவங்க குடும்ப மக்களெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனக்கு புரியுது. மக்கள் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இதையெல்லாம் ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஜெய் ஹிந்த்.